கடைசி 3 பந்தில் 17 ரன்கள் எடுத்தால் வெற்றி. இந்திய அணி செய்த தரமான சம்பவம். கிரிக்கெட் உலகம் பார்த்திடாத மேட்ச். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முக்கியமான கிரிக்கெட் தொடர் வருகின்ற 22ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. இந்த தொடரில் 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது. இந்த தொடருக்கான இந்திய அணியை PCCI ஏற்கனவே அறிவித்து விட்டது. இந்த நிலையில்தான் இந்த தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகின்றன. மேலும் நடந்து முடிந்த ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி மோசமான தோல்வியை சந்தித்து இருந்தது. அந்த தோல்வியில் இருந்து மீண்டு இந்திய அணி கம்பேக் கொடுப்பதற்கு இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடர் என்பது முக்கியமான தொடராக பார்க்கப்படுகிறது. அது ஏனென்றால் இந்த தொடர் முடிந்த பிறகு அடுத்து சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெற இருக்கிறது. எனவே சாம்பியன்ஸ் டிராபி தொடர் நடைபெறுவதற்கு முன்பு இந்திய அணி கம்பேக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக படுதோல்வியை சந்தித்து இருப்பதால் இந்திய அணி வீரர்களிடம் மன உறுதி என்பது தற்போது மிகவும் குறைந்து இருக்கும். எனவே இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றினால் அப்போது இந்திய அணி வீரர்களின் மன உறுதி என்பது பல மடங்கு உயர்ந்து விடும். எனவே அந்த ஒரு காரணத்தால் இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணியின் வெற்றி என்பது கட்டாயமாக இருக்கிறது. எனவே தான் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரை முன்னிட்டு ஏற்கனவே இந்த இரு அணிகளுக்கு இடையே வார்ம் அப் போட்டிகளை நடத்தி வருகிறது PCCI. அப்படியாக நடைபெற்ற சமீபத்திய மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து அணியில் ஜாஸ் பட்லரின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 195 ரன்கள் வரை எடுத்து இருந்தது. பின்னர் 196 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய இந்திய அணியில் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் போன்றோர் சிறப்பாக விளையாடி இந்திய அணியை கடைசி ஓவர் வரை அழைத்து சென்றனர். மேலும் 15 மற்றும் 16வது ஓவர்களில் அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை இந்திய அணி திடீரென இழந்து விட்டதால் இந்த போட்டியில் வெற்றி என்பது இங்கிலாந்து அணி பக்கம் திரும்பியது. இதனால் கடைசி 3 பந்துகளுக்கு 17 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற மிகவும் இக்கட்டான நிலைக்கு இந்திய அணி தள்ளப்பட்டது. அப்போது பேட்டிங் செய்து கொண்டிருந்த நம்ம சூரியகுமார் யாதவ் வந்துட்டு அடுத்தடுத்து 2 சிக்சர்களை பறக்க விட கடைசி ஒரு பந்துக்கு 5 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற சூழ்நிலையில் அதிர்ஷ்டவசமாக அந்த கடைசி பந்தை இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜோஃப்ரா ஆர்ச்சர் நோபாலாக வீச இந்திய அணி பக்கம் வெற்றி என்பது முழுவதுமாக திரும்பிவிட்டது. அதன் பிறகு அந்த கடைசி பந்தில் மிக எளிதாக ஒரு பவுண்டரியை விளாசி இந்திய அணிக்கு செம மாசான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் நம்ம சூரியகுமார் யாதவ். மேலும் கடைசி வரை திரில்லாக சென்ற இந்த போட்டியில் கடைசியில் இந்திய அணி தான் வெற்றி பெற்று அசத்தி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணியின் இந்த கடைசி கட்ட திரில்லான வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.